Roger. 17 Eco Control. Hello, control room. So guys, this is Sangat and welcome back to the channel. So channel யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பைக் ரைட்ஸு, பைக் ரிவ்யூஸு, அது மட்டும் இல்லாமல் வந்து பைக்குக்கு தேவையான அசசரிஸு இது எல்லாமே வந்து நம்ம ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு பைக் லவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்ஸார் விவிட் ஹெல்மெட்டுடைய ஒரு டீட்டெயில்டான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா KTM அட்வென்ச்சர் 250 வந்து ரீசெண்டாக ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி வந்து நம்ம எடுத்திருந்தோம். அப்போயே வந்து KTMலேருந்து வந்து ஹெல்மெட் தரேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நம்மளும் இப்போ தந்துடுவாங்க அப்போ தந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் எல்லா வீடியோலையுமே புலம்பிக்கிட்டே இருந்தோம். அவன் ஃபைனலாக பார்த்திங்கன்னா சர்வீஸ் வீடியோவே சொல்லியிருந்தேன், இப்போயாவது ஹெல்மெட் தருவாங்களான்னு தெரியல, கண்டிப்பாக வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்வீஸ் விட்டுட்டு ரிட்டர்ன் வரும்போதே நம்மளுக்கு வந்து ஹெல்மெட் வந்து KTM வந்து கொடுத்துட்டாங்க. அதையும் நான் வந்து அந்த வீடியோலேயே வந்து நான் காமிச்சிருப்பேன். சர்வீஸ் எவ்வளோ ஆச்சு என்னன்றது எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். அந்த வீடியோ வந்து நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே ஐகார்டில் வந்து அதோடைய லிங்க்கு கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு போய் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அதோடைய ரிவ்யூ வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் ரைடு அது இதுன்னு போயிட்டு வந்து கொஞ்சம் அப்படியே பிஸியாக இருந்ததால் அதை விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சப்ஸ்கிரைபரே வந்து ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார், ப்ரோ இந்த மாதிரி வந்து நீங்கள் KTMல வாங்கின ஹெல்மெட்டை வந்து ரிவ்யூ பண்ணி போடுங்க, அது என்ன ஹெல்மெட்டு என்ன கொடுத்தாங்க அப்படின்ட்டு. சரி, நம்ம சேனலில் எது நடந்தாலுமே அதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணி தானே ஆகணும், அந்த விஷயத்தை வந்து உங்ககிட்டே ஷேர் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். ஸோ இதுதாங்க நம்மளுக்கு வந்து KTMலேருந்து கொடுத்த ஹெல்மெட்டு. முன்னாடி பார்த்திங்கன்னா ஆக்ஸார் ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டுன்னு போட்டிருக்கு. அப்புறம் வந்து யூரோப் USA நோ போட்டிருங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம ஓப்பன் பண்ணிவிடுவோம். இது வந்து நான் ஆல்ரெடி அங்கேயே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ உங்களுக்காண்டி வந்து ஒரு ஓப்பன் பண்ணுற ஃபீல் இருக்குமே, நானே ஒரு 4-5 டேப்லாம் வந்து ஒட்டி எடுத்து வந்திருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஹெல்மெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி தான், அதை சொல்லிடுறேன். இந்த ஹெல்மெட் வாங்குறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் வந்து இதே கலர் ஹெல்மெட்டை வந்து நான் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் 2 வீடியோ தான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து என்கிட்ட மொபைல் கிடையாது, கேமரா எதுவுமே கிடையாது. அப்போ வந்து என் தம்பியோட மொபைலில் தான் வந்து அந்த 2 வீடியோவுமே நான் வந்து மேக் பண்ணி போட்டிருந்தேன். அப்போ வந்து இந்த ஹெல்மெட் வந்து நிறையா பேர் வந்து போட்டுட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஹெல்மெட்டை வாங்கியே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காசு எடுத்து வச்சு ஒரு 4500 4800 எடுத்துகிட்டு போனேன். எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கடைக்கு வாங்கியாச்சுங்க. வாங்கி கையில் எடுத்துட்டேன், ஹெல்மெட்டையும் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு யோசனை வந்துச்சு, ஸோ இந்த ஹெல்மெட்டை வாங்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து ஃபோனே வாங்கிடலாம், நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும், முன்பணமாக கட்டிட்டு ஒரு மொபைல் ஒன்று வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இதை வந்துடுறேண்ணே காசு கொஞ்சம் கம்மியாக இருக்குது எடுத்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அந்த ஹெல்மெட் அங்கேயே நான் வச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் பார்த்திங்கன்னா இத்தனை நாள் கழிச்சு அதே பிராண்டு அதே கலரில் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. அது என்ன கலருன்னு காமிக்கிறேன், ஒரே நிமிஷம் இருங்க, இப்போ ஓப்பன் பண்ணிடுறேன். என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளியே விட மாட்டேங்கிறானையா. அதான் இந்த பாக்ஸில் ஒன்றும் கிடையாது, ஓரமாக வச்சுக்கலாம். இதுதாங்க அந்த ஹெல்மெட்டு. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பேக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்குது. சைட்லேயும் நம்ம வண்டி கலருக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா செம்மையாக மேட்ச் ஆகும். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன ஹெல்மெட்டுன்றது. இந்த பேக் வந்து நம்ம ட்ராவலிங் அப்போ கூட யூஸ் பண்ணால் நம்ம வண்டி கலருக்கு வந்து பயங்கரமாக இருக்கும். நான் இது உங்களுக்கு போட்டு கூட காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றத. ஸோ இதுதாங்க நம்மளுடைய ஹெல்மெட்டு. Taking shots at the enemy, I'm gonna make it to the top, leave a legacy. If I got something to say, you better let me speak. Turn it up a new degree, bitch, you ain't seen anything. I pop off with the new rock, electronic, blow the sonic roof off. I'm too honest when I take a few shots, they're too toxic, need to take the noose off. You cannot save me, 'cause I don't need saving. It's everything I've been chasing, all here for the taking. Don't wanna test your luck with me, I think I've had enough this. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் கேட்டிங்களா? இது நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஹெல்மெட்டு ஸ்டட்ஸு தண்டரில். இதோட ரிவ்யூவும் வந்து நம்ம சேனலில் போட்டிருப்போம், வேணா போய் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து இப்போ நம்ம வந்து
கேடிஎம்லேருந்து நம்மளுக்கு கொடுத்த ஹெல்மெட்டு செம்மையாக இருக்குங்க. இதே கலர் தான், இந்த கலரை வாங்கி நான் அப்படியே வச்சுட்டு வந்தேன். இப்போ அதே கலரே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கான ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன், செம்மையான ஒரு டிசைனுங்க. ஏரோ டைனாமிக் டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது. இந்த பின்னாடிலாம் பாருங்களேன், ஸ்பாய்லர்லாம் வச்சு, இந்த ஸ்பாய்லர் வந்து தனியாக தான் இருந்துச்சு. இது நம்ம வேணுன்னா கழட்டிக்கலாம், வேணும்னா வந்து மாட்டி வச்சுக்கலாம். இந்த ஸ்பாய்லர் வந்து நான் போட்டே வச்சுருக்கேன், பேசிக்கு நல்லா இருக்கே அப்படின்றதுக்காக போட்டே வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா அதேமாதிரி எல்லா வண்டிக்குமே இந்த ஹெல்மெட் வந்து சூட் ஆகும். நியான் கலர்னாலே பொதுவாகவே எல்லா வண்டிக்குமே சூட் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் பிளாக்கு, இது ஆரஞ்சு கூட இருக்குது, ஆரஞ்சு கலரும் இருக்குது, ரெட்டு இருக்குது, ப்ளூ இருக்குது, அப்படி எல்லா கலருமே இதில் கலந்துருக்கிறதால வந்து இது வந்து எல்லா வண்டிக்குமே சூட் ஆகுங்க. ஸோ ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வைசர் வந்து கொடுத்துருக்காங்க. வைசரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் வைசர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்டிஃபாக் கோட்டிங்கோடு சேர்ந்து கொடுத்துருக்காங்க. ஆனாலுமே நிறையா பேர் வந்து யூஸ் சொன்னது என்கிட்ட சொன்னது பார்த்திங்கன்னா ஆக்ஸாரில் வந்து ஆன்டிஃபாக் கோட்டிங் அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவாக இருக்காது, லேசாக வந்து மிஸ்டெலாம் வந்து ஃபார்ம் ஆகதான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. இன்னும் நான் யூஸ் பண்ணி பார்க்கல. நான் நெக்ஸ்ட் ரைடு வந்து யூஸ் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் இதில் ஆன்டிஃபாக் கோட்டிங்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒர்க் ஆகுதா இல்லையான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ அப்படியே இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கிட்டோன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டியூவல் வைசர் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டில் ஒன்று உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான சுவிட்ச் வந்து இந்த சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம இது பண்ணால் உள்ளேருந்து வெளியே வருது பார்த்திங்களா. இது வந்து உள்ளே வந்து ஒரு கூலர் மாதிரி இருக்கும். சன்லைட் வந்து டைரெக்டாக நம்ம கண்ணில் படாமல் இருக்கும், அதுக்கெலாம் வந்து சேஃப்டியாக இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் தாங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம ப்ளூடூத்லாம் கனெக்டிவிட்டி பண்ணிக்கலாம். ஸோ இதிலே இருக்காது, நம்ம எக்ஸ்ட்ரா வேணால் வாங்கி அடிஷ்னலாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்தமாரி ஆப்ஷனும் வந்து உள்ளே இருக்குங்க. அப்படியே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து அந்த ஆக்ஸாரோடைய லோகோ வந்து அப்படியே சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து எனக்கு ஆக்ஸார் மேலே ஒரு அந்த ஒரு கிரேஸ் வந்ததுக்கு காரணமே வந்து இந்த ஒரு டிசைன் தான். பார்க்கவே வந்து ஒரு செம்ம ப்ரீமியமான லுக்கில் இருக்குங்க. ஸோ அப்படியே நம்ம பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து நம்ம பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு ஸ்போர்ட்டி லுக்காக இருக்குது. அது கூடவே பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடி வந்து ஆக்ஸாரோடைய பேர் போட்டிருக்காங்க. அவ்வளோதாங்க, ஆக்ஸாரு. இது என்ன மாடல் விவிடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்த ஹெல்மெட்டுடைய வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா 1600 கிராம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்க்கும்போது நல்லா பெரிய ஹெல்மெட் மாதிரி இருக்குது, செம்ம வெயிட்டாக இருக்க மாதிரி ஃபீலாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனாலுமே வந்து ஒரு 1600 கிராம்ஸுன்றது ஓரளவுக்கு நார்மலான வெயிட் தான். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஹெல்மெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ போக போக வந்து அது அப்படியே செட் ஆகிக்குங்க. சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இசிஇ டாட் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல சேஃப்டி பர்பஸுக்காக வந்து இந்த ஹெல்மெட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். இது அப்படியே லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு எம்டி ஹெல்மெட் என்ன லுக்கு தருமோ அதே லுக்கை வந்து அப்படியே தருதுங்க. பார்க்கவே செம்மையான ஒரு லுக்கில் இருக்குது. இது நான் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வியர் பண்ணி காமிக்கிறேன். அதேமாரி ஏர் வென்டிலேஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஏர் வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க, அப்படியே இந்த சைட்லேயும் கொடுத்துருக்காங்க. ஏர் வந்து உள்ளே டேக் ஆகி இது வழியாக வந்து பின்னாடி போகிறதுக்கான ஸ்பாய்லரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பாய்லர் கீழே ஏர் வென்டிலேஷனும் வந்து இதில் வந்து பக்காவாக வந்து ஒர்க் ஆகுது. இதே நம்ம 2000 ஹெல்மெட் ரேஞ்சில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஸ்டட்ஸு, இதுலேயும் வந்து மேலே வந்து ஏர் வென்டிலேஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனாலுமே வந்து பேருக்கு மட்டும்தான், ஆனால் ஏர் வென்டிலேஷன் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ஆனால் இதில் வந்து நல்லாவே ஏர் சர்க்குலேஷன் வந்து நல்லாவே இருக்குங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் உள்ளே இருக்க பேடிங்கை பற்றி பார்த்துடலாம். ஸோ பேடிங்கை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்களேன், எவ்வளோ ஒரு பெரிய பேடிங் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குங்க. நம்ம வந்து 2 ஹெல்மெட்டையும் நான் கம்பேர் பண்ணி நீங்கள் வீடியோ போட சொன்னாலும் நான் போடுறேன். இந்த ஹெல்மெட்டுக்கும் 2000 ஹெல்மெட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றதையும். இதில் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் பேடிங்கு, செம்ம ஒரு பெரிய பேடிங்கு. இந்த இடத்துல சின்கார்டு பார்த்தீங்களா, சின்கார்டும் வந்து நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து இப்போ நீங்கள் மோட்டோவ்ளாக் பண்ணுற ஒரு ஆளாக கூட இருக்கலாம், மைக்லாம் வந்து செட் பண்ணி மோட்டோவ்ளாக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த உள்ளே வந்து ஏர் வர்றது வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம பேசுகிற வாய்ஸும் வந்து ஓரளவுக்கு கிளியராக கேட்கும். அதுக்காகவும் இது யூஸ் ஆகும். அதே மாதிரி டஸ்ட்லாம் உள்ளே வந்து போகாமல் இருக்கிறதுக்கும் இது வந்து யூஸ் ஆகும். ஸோ ஹெல்மெட்டை பொறுத்த வரைக்கும் வேறு லெவலுங்க. பேடிங்க்கு தான் இது காசு, ஏன்னா அவ்வளோ பெரிய பேடிங் கொடுத்துருக்காங்க. நிறையா பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெல்மெட்டை வந்து ரொம்ப லூஸாக வாங்கிடுவீங்க ஸ்டார்டிங்கில். அந்தமாரி வாங்காதீங்க. ஹெல்மெட் வந்து ஓரளவுக்கு லேசாக டைட்டாக இருக்க மாதிரி வந்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ண அந்த பேடிங் வந்து உங்கள் ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து செட் ஆகிக்கிறோம். ஸோ நீங்கள் லூஸாகவே வாங்கினீங்கன்னா போக பார்த்தீங்கன்னா அது ரொம்ப லூஸ் ஆகிடும். ஸோ கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி வாங்கினீங்கன்னா போக வந்து அது உங்கள் ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிடும். அதனால் ஹெல்மெட் வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கிறங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லாக் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. லாக் சிஸ்டம் வந்து குயிக் ரிலீஸ் லாக் சிஸ்டம் வந்து கிடையாது. இதில் வந்து டியூவல் ரோப் அந்த லாக் சிஸ்டம் தான் வந்து கொடுத்துருக்காங்க.
இது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. ஆனால் வந்து சேஃப்டி வைஸ் வந்து இது சூப்பராக இருக்கும். ஆனால் அடிக்கடிக்கு கழட்டி மாட்ட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதனால் வந்து இது வந்து சேஃப்டி வைஸ் ஓகே அப்படின்றதால இதை வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இது கூடவே உள்ளே என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் வந்து ஒரு கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. வச்சிடும். இந்த கவரில் வந்து பேக் சைடில் மாட்டுறதுக்கு ஒரு ஸ்பாய்லர் வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அந்த டேஞ்சர் லைட்டு எரியறதுக்கு அந்த இது பேர் என்னமோ சொல்லுவாங்களே, இந்த ஸ்டிக்கரு நம்ம பின்னாடி வந்து வண்டி வரவங்களுக்கு வந்து வண்டி போகுதுன்னு தெரியறதுக்காக ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க பார்த்தீங்களா, அது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆக்ஸாருடைய பிராண்ட் ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம பிளட் குரூப் இருக்குங்க. இதில் வந்து நம்ம பிளட் குரூப் இருக்கும். நம்ம ஏ பாசிட்டிவா பி பாசிட்டிவா என்னன்றதை நம்ம ஹெல்மெட்டில் ஒட்டி வச்சுக்கலாம். இன்கேஸ் நம்மளை ஏதாச்சும் ஒரு ஆக்சிடெண்ட் ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து நம்ம என்ன பிளட் குரூப் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இந்த ஸ்டிக்கரும் வந்து யூஸ் ஆகும். ஸோ அவ்வளோதாங்க இந்த ஹெல்மெட்டோட கொடுத்தது எல்லாமே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஹெல்மெட்டை பற்றின ஒரு டீட்டெயிலான ரிவ்யூ வந்து நான் கொடுத்துருப்பேன் தான் நினைக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட்டோடைய ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ஹெல்மெட் வந்து இப்போதைக்கு அமேசானில் பார்த்தீங்கன்னா 4900 அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. ஸோ ஒரு 5000 டெலிவரி சார்ஜ் அது இதுன்னு போக ஒரு 5000 கிட்ட வந்துடும். ஒரு 5000 ருபீஸுக்கு வந்து இந்த ஹெல்மெட் ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்த்து தாங்க. ஒரு சேஃப்டி வைஸு நம்ம வந்து ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு பைக் வாங்குகிறோம், 5 லட்ச ரூபாய்க்கு கூட பைக் வாங்குகிறோம். ஆனால் அதுக்கு சேஃப்டிக்கு வந்து ஒரு 5000 ரூபாய்க்கு வந்து வாங்குறது தப்பு கிடையாது. கண்டிப்பாக வந்து இது வந்து சேஃப்டி பர்பஸ்க்கு ஒரு சூப்பரான ஹெல்மெட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த ஹெல்மெட்டோடைய லிங்க்கு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அமேசானுடைய லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ வேணும்னா வந்து நீங்கள் போய் பை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து உங்கள் ஹெல்மெட்டை வந்து சைஸு நீங்கள் உங்கள் ஹெட்டில் வந்து இந்த டேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு உங்கள் ஹெட் சைஸை வந்து இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் வந்து அளங்க. எத்தனை மீட்ரு வரும் அதோடைய டீட்டெயிலும் வந்து இதுக்கு நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலாம், எந்த சைஸுக்கு எக்ஸ்எல் வருமா எம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த சைஸோடைய எந்த சைஸுக்கு எதுவும் வரும் அப்படின்ற இமேஜும் வந்து நான் சைடில் வந்து உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ நீங்கள் உங்கள் ஹெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து நல்ல சைஸாக பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஹெல்மெட்டை வந்து நான் வியர் பண்ணி காமிக்கிறேன். சைஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஓகே, செம்ம ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்குது. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு என்ன ஒரு லுக்காக இருக்குது பாருங்கள். சைட் வியூவில் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. வாவ், செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குங்க. ரொம்ப லூஸாகவும் இல்லை, ரொம்ப டைட்டாகவும் இல்லை. அப்படியே பர்ஃபெக்டாக வந்து நம்ம ஃபேஸுக்காகவே செஞ்ச மாதிரியே இருக்குது. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு சூப்பரான ஒரு ட்ராவல் வீடியோஸில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுங்க. அப்போ நம்ம சேனலில் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் வந்து சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ பண்ணலாம், கண்டிப்பாக இது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம சேனலில் வந்து ஏகப்பட்ட ரைடு வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு ரைடாக வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ வீக்லி ஒன்ஸ் சண்டே ஆனால் காலையில் 11 மணிக்கு நம்ம வீடியோ வந்து யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஸ்டே டியூன் வெங்கதேவா vlogs நம்ம சேனல் வேறு லெவல் கைஸ். I'm sick of all the bad thoughts, people who are half-nots. You are not as tough as